லண்டன்ல என்ன செய்த நீங்கள்? ஐயோ கடவுளே, ஒர்க்கு போகணும், எழும்போணும், சாப்பிடணும், எல்லாம் நாங்கண்டே போயிடுது. ஐ மெட் வண்டர்ஃபுல் பீப்புள் ஹியர். ஏன் இலங்கைக்கு வரணும், இங்கே ஒரு ஃப்ளாக் ஃபோரமில் வந்து இருந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணணும் என்ற எண்ணம் ஏன் வந்தவங்களுக்கு? அப்போ எங்களோட அப்பா சொந்தக்காரர், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒரே காசு அனுப்புவாங்க. இங்கே காசு கொடுத்து கெடுக்காம யங் பிள்ளைல எம்பவர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு நீங்கள் இருந்த 2 வருஷமும்? அழகான வருஷங்கள் ரெண்டும். நான் வாழ்க்கையில மறப்பேன்னு நான் நினைக்கல. What did you feel? You don't have to drag me to Jaffna. I'm ready to go. அதிட வளர்ச்சி, அதிட பயணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நான் யாரோடையும் காய்க்க மாட்டோம், இப்படியே இருந்தாங்க. If you meet one of our participants today, I'm sure they will be confident to speak. ஜாஃப்னா அந்த ரியல் கல்ச்சரை இந்த டூரிஸ்ட்டுக்கு காட்டும். நல்ல ஒரு இன்டென்ஷன்ஸ் தான் இந்த நிலைமைக்கு SaHo கிரியேஷன்ஸ் வந்ததுக்கு ரீசன். I will miss lots of things about Jaffna. முக்கியமாக சாம போஷா மிஸ் பண்ணுவேன். ஒரு பிள்ளைக்காரன் சடத்தோட தெரிகிறதுக்கு இல்லை. அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்குள்ள வித்தியாசமா இருந்த சரத்தோடைய வந்து ஒரு உங்கள்கிட்ட ஆண்டி இவ எந்த ஃப்ரெண்ட் இல்லை, இவட கேர்ள் ஃப்ரெண்ட். உங்களுக்கு ஓகே ஆண்டு? ஐயோ இன்னும் கொண்டு தருவீங்களே, இன்னும் விட்டா காண விட்டு ஓடி போச்சேன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் புலம்பெயர் தேசத்தவர்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு உதவி செய்து கொண்டிருக்கணுமெண்டு. ஆனால் பெரும்பாலானவை வந்து ஒரு நிதி மூலமான ஒரு பங்களிப்பாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நேரடியாகவே எங்களோட சமூகத்துக்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஒரு இம்பேக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணணுமெண்டு இங்கே நிறைய பேர் வந்திருக்கணும். அந்த வகையில் ஃப்ளாக் ஃபோரம் என்ற ஒரு ஆர்கனைசேஷனில் தங்களோட சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இங்கிலீஷ் ஆங்கில கல்வியை கொடுக்குறேன்னு சொல்லி சுகேதா மற்றது அலெக்ஸ் என்ற 2 பேரும் இங்கே வந்து ஒரு 2 வருஷமாக நிறைய வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு அவையில் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த போட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். நாங்கள் வணக்கம் சுகேதா. வணக்கம் விரிஷன். வணக்கம். வணக்கம் சுஜிதா, அலெக்ஸ். உங்களை எனக்கு நீண்ட காலமாக தெரியும், ஒரு 2 வருஷமாக உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களை பற்றினா அறிமுகம் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, நான் வந்து கொழும்புல பிறந்த நான் முல்லைத்தீவில் இருந்த நான் 1999 ட்ரிங்கோக்கு போனான். ட்ரிங்கோவில் 2 இயர்ஸ் இருந்தனாங்க. அப்போ அப்பா முல்லைத்தீவில் இருந்தவர், அப்பா அம்மாவும் டீச்சர்ஸ். அப்பா முல்லைத்தீவில் இருந்து அதுக்கு பிறகு 2 இயர்ஸ் ட்ரிங்கோ. அதுக்கு பிறகு எனக்கு எது வருத்தம் வந்ததுனால, இந்த போட்டில் தான் எதுகளில் போகணும், அப்போ வருத்தம் வந்ததுனால 2 இயர்ஸ் ட்ரிங்கோவில் இருந்தனாங்க. அதுக்கு பிறகு 3 இயர்ஸ் ஜாஃப்னாவில், அதுக்கு பிறகு 6 இயர்ஸ் கொழும்பில், அது பிறகு 13 இயர்ஸ் யூகேல, இப்போ மறுபடி 2 இயர்ஸ் ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னாவில் இருக்கிறேன். ஓகே, அலெக்ஸ், tell about yourself. Not as exciting, unfortunately. I grew up near London, and I went to university in Sheffield, which is where I met Sagitha. I've been to Sri Lanka maybe 5 times even before I met Sagitha. Oh. So I had an interest in Sri Lanka, and so we decided to move here in 2023. So I've been here for the last 2 years roughly. சூப்பர். சுஜிதா, உங்களோட சின்ன வயசு காலத்தில் நீங்கள் இங்கேருந்து போனதை பற்றி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும், சும்மா வேறு லெவலாக தமிழ் கதைக்கிறீங்க நீங்கள் லண்டனில் என்ன செய்த நீங்கள்? ஸோ லண்டனில் நான் இங்கேருந்து போன உடனே A லெவல் படித்தேன் நான். அதுக்கு பிறகு A லெவல் முடித்த அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் நாங்கள் 2 பேரும் யூனிவர்சிட்டி படிச்சுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1.5 இயர்ஸ் இன்ஜினியராக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படித்து கொண்டு கேட்குள்ள இவர் சொன்னார், அப்பா இவர் டீச்சராக இருந்தவர் ஒரு லண்டன் ஸ்கூலில். சொன்னார், வந்து பாரு எப்படி இருக்கும், உனக்கு பிடிக்குமா இருக்குமெண்டு. அப்போ சும்மா தானே இருக்கிறேன்னு போய் பார்க்க நல்ல பிள்ளைகளோட எல்லாம் காய்ச்சி நல்ல ஜோலியாக இருந்தேன். அப்போ இவரோட ஹெட் டீச்சர் கேட்டார், அப்போ would you like to teach என்றார். நான் why not? ஓம் 100% எனக்கு டீச் பண்ண விருப்பம்.
வந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார் ஹவு ஷோர் ஆயும் 100% ஒரு பிரச்சனையும். அது அப்புறம் டீச்சர் ஆயினேன். கப்பல் ஆஃப் இயர்ஸ் அதில் போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஒரு இன்ஜினியரிங் முடித்தவ டீச்சரான கதை. சரி, எப்படி இவரை பார்த்தீங்க நீங்கள்? எங்கே கண்டீங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் கண்டு நான். ஐயோ கடவுளே எனக்கு பணதை. ஸோ அப்போ நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அக்கமடேஷன் வந்து நிறைய ஃப்ளாட்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ எங்கட அம்மாவோட ஒரு நாள் எடுத்து கதைக்கோணும் தெரியுதா எங்கட அம்மா மேர். அப்போ எடுத்து நான் ஜன்னலால் நின்று இப்படி அம்மாவோட காய்ச்சி கொண்டிக்கிறேன். அந்த யூனிவர்சிட்டி பில்டிங் நடுவில் ஒரு முத்தம் மாதிரி ஒன்று இருக்கு. ஒரு ஆள் சரத்தோடு நடந்து 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 திரியுது. சரத்தோடு உத்து பார்க்குறேன். ஒரு வெள்ளக்காரன் சடத்தோட தெரியுது அதுக்குள்ள. அதுக்கு பிறகு சரி அவ்வளோ வேறண்டெல்லாம் விளங்கல. அதுக்கு பிறகு நான் ஓகே இந்த ஆள் எனக்கு தெரியல, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்ட்டு நான் எங்கள்ட அம்மாவுக்கு சொல்லி போட்டு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு நான் இவர்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இவர் 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். ஒரே ஒரு ஸ்ரீலங்கன் இவர் போன ஸ்கூலில் ஒரே ஒரு ப்ரௌன் காய், அதில் ஒரு ஆள் ஸ்ரீலங்கன், அவர் அஷான் சில்வாண்டு. அவர் ஒரு நான் ஸ்ரீலங்கனோட இந்த யூனிவர்சிட்டி எங்களோட அக்கமடேஷனுக்கு வந்து சொன்னார், நான் அந்த அக்கமடேஷனில் இருக்கிறேன், நீ ஸ்ரீலங்கன் ஆண்டு கேட்டேன். நான் சொன்னேன் கேட்க ஓகேண்டு அவையோட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துவேன். இவர் வந்து அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவரும் ஒரு ஆள். ஓகே. அது ஐயோ பெரிய சரியான கூட்டங்கள் வந்து கதை வடிச்சு கொண்டிருப்பினோம். இவர் வந்து நல்ல பொலைட்டாக வந்து கேன் ஐ கம் இன் யூனோ கிளாசிக் இங்கிலீஷ் பீப்புள் knock to my door and said can I come in? I said of course you can. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்குள்ளே வித்தியாசமாக இருந்தார். மற்றதில் ரவுடியல் மாதிரி அங்கேங்க அடிச்சு பட்டு கொண்டு இருக்குது. இவர் கொஞ்சம் டீசன்ட். சரத்தோடைய வந்தவர் உங்கள்ட்ட? இல்லை சரத்தோட வேற இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு நான் பிறகு இவெண்ட் அக்கமடேஷனுக்கு போய் பார்க்குறேன். சரத்தோடு தான் நிற்பார். யூனி முடிஞ்சு வந்தால் அப்புறம் சரத்தோடு தான் இருப்பார். வீட்டில் சில் பண்ணுறதெல்லாம் சரத்தில் தான். ஓகே. அதுக்கு பிறகு பார்த்தோம். பிறகு இவர் தான் அவன்ட எங்கட காமன் ஃப்ரெண்ட் இருக்கிற ரஷான் சில்வா, அவர் சொன்னார் என்னட்ட வந்து இவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான், டேட்டுக்கு போக ஓகே என்ன விட்டா காண விட்டு ஓடி போயிட்டேன் நான். பிறகு ஓகே டேட் சும்மா சாப்பிட்றதானே சாப்பிட்டு பார்ப்போம் போய் சாப்பிட்டோம். பிறகு கொஞ்ச நாளால் ஓகே ஆயிட்டு பிடிச்சு கொண்டு. Okay. Why don't you say about her? How do you feel? So when you propose her? Yeah. Well, I mean, was I proposing at the beginning, or was we were married after about 3-4 years, but with a Sri Lankan girl, you have to commit from day one. Yeah. Right? So, I mean, I knew because I'd been to Sri Lanka. I knew that if we were going to be together, it was for good. You know, no messing around. So I had to be sure, but I was head over heels in love. So yeah, she was like just a unique person. Okay. Like an amazing personality. Super. So she is Asian Tamil, but you are a white foreigner. So how did you face the challenges? Sure, you had faced some challenges in your family and other things. Well, actually, Sagitha's family are very open-minded. Okay, super. So there were challenges, but I think we're very lucky that Sagitha's family were open, and my family were also very happy. So yeah, I think most of the challenges were between us rather than between us and our family, which is good. Super. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட அம்மாவுக்கு சொன்னோன்னே? எங்களுடைய ஆக்கள் தெரியும் தானே எப்படி இருந்துச்சு? எங்கட அம்மா இஸ் a weird reaction. நான் சொல்லல தெரியும் தானே சொன்னா இதை படிக்கிறத விட்டுட்டு நான் படிச்சு கொண்டே தான் இருந்தேன். நான் பிரச்சனையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ 2-3 இயர்ஸ்ல அம்மாவுக்கு சொல்ல எனக்கு ஏதோ ஒரு பயமா இருந்தது. எங்கட அம்மா சரியான ஓப்பன் மைண்டட். அப்போ இவர் சொன்னார் நான் உண்ட அம்மாவை பார்க்கணும். நான் சொன்னேன் ஓகே நீயே சொல்லு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். அவ சரியான ஓப்பன் மைண்டட். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு பயம் இருந்தது. அப்போ இவர் சொன்ன என் அம்மாவுக்கு சொல்லு ஃபர்ஸ்ட், எங்கள் அம்மா அப்புறம் அப்பாவுக்கு சொல்லுவேன். அப்போ இவர் சொன்னார் ஆண்டி இவ என் ஃப்ரெண்ட் இல்லை, இவன் கேர்ள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு ஓகே ஆண்டு. எங்கட அம்மா திங்க் பண்ண கூட இல்லை. சொல்கிறேன்
டபுள் ஓகே. இவன் இப்படி இருக்கிறா நானே சொல்லிடுறேன். நானே ஒரு பயத்துல சொல்றேன். இவன் சொல்ற டபுள் ஓகேடா. வீட்டை வந்தா அப்புறம் கேட்டேன், அம்மா என்னடாம்மா சொன்னீங்க அது டபுள் ஓகேண்டு? ஓ என்ன, ஐயோ இன்னும் கொண்டு கொடுத்து கொண்டு தரவில்லை, அம்மா அதுக்கு பிறகு எங்கட அப்பாவுக்கு பிறகு அம்மா சொன்னவா, அப்பா எங்கட வாழ்க்கை தானே, யூ ஹாப்பி, எனக்கு நீ ஹாப்பியா இருந்தா காண மாட்டேன். சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு கதை கேட்கவே. கூட அம்மாவருக்கா பார்க்கணும். ஐயோ அவ என்னோட பெரிய கேரக்டராவா. Right. You know what is she is telling, no? Yeah, roughly. Okay. சரி, அப்போ 2 பேரும் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பிரின்சிபல் கேட்ட உடனே ஓமன்ட்டு சொன்னது இவரை பார்க்குறக்கு ஒரு பட்டாம்பூச்சி பறந்தானே? அப்படி இல்லை, அப்போவே நாங்கள் ஒரு இப்போ 2021 ஒரு 5 years ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் ஆல்ரெடி. அப்போவே ஓகே. இன்றைக்கு தான் எங்கட அம்மாவுக்கு தெரியுமா இருக்கும், என்னமோ தெரியல அப்பாவுக்கு. அப்போ 5 years அப்போவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அதனால இல்லை, எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டான ஒரு என்வாரன்மெண்ட் பிடிச்சிருந்தது. சின்ன பிள்ளைகள் எக்ஸைட்மெண்ட், செகண்டரி ஸ்கூல் ஆக சின்ன பிள்ளைகள், ஒரு எத்தனை வயசு 12 வயசுல இருந்து 18 வயசு பிள்ளைகள், 17 வயசு பிள்ளைகள் வரையும். அப்போ எல்லாரோட இந்த நேரம் காய்ச்சி கொண்டு இருக்கிறது வேறேண்டா பர்ஃபெக்ட் தானே. அதுக்கப்புறம் படிப்பிக்கொண்டது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் நான் எந்த நேரம் கதைக்கலாம். இவையோட ஒரு இன்ஜினியரிங் ஜாப்லாம் அப்படி இல்லை, நான் எந்த நேரம் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பேன். ப்ராப்பர் ஒர்க் 8 hours. அதுக்கு பிறகு கதைக்கிறது, ஹியூமன் இன்ட்ராக்ஷன் எனக்கு குறைவாக இருந்தது. அப்போ அங்கே தெரியும் தானே, இங்கே இவ்வளோ பேரோட எல்லாம் இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு கதைக்கிறேன்டா விருப்பம். நான் எனக்கு அப்பாடா அதுதான் ரீசனாக இருந்தது, கதைக்கோணும் மக்களோட. பர்ஃபெக்ட் பீப்புள் எங்களை இந்த சில்ட்ரன். சூப்பர். சரி, இப்படியெல்லாம் நீங்கள் அங்கே ஸ்கூலில் கம்ஃபர்டபுளாக இருந்து படிப்பிச்சிருக்கலாம். ஏன் இலங்கைக்கு வரணும், இங்கே ஒரு ஃப்ளாக் ஃபோரமில் வந்து இருந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணணும் என்ற எண்ணம் ஏன் வந்தவங்களுக்கு? எண்ணம் வந்து உங்களுக்கு அந்த கோவிட் முடிஞ்ச அந்த டைமே நாங்கள் திங்க் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் யோசிச்சேன் 2021 2022 நாங்கள் வந்து நிறைய பேர் அப்போ கஷ்டப்பட்டவே, இங்கே இதுகள் இல்லாமல் சாப்பாடுகள் எடுக்க முடியாது, அங்கே உலகம் முழுக்க கஷ்டப்பட்டது. அப்போ நாங்கள் எங்கட அப்பா எல்லாம் நிறைய சில ஆட்களுக்கு காசு அனுப்புவார், எங்கட அம்மா அப்படி இப்படின்னு அனுப்பி கொண்டு இருப்போம். அப்போ எங்கட அப்பா சொந்தக்காரர், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒரே காசு அனுப்புவாங்க இங்கே. அப்போ நான் யோசிப்பேன், ஒரே இது வந்த காசு ஓகே, ஹாப்பியாக சாப்பிட தேவைதான் அப்படின்னா ஓகே. ஒரே காசு அனுப்பி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வில்லை. அப்போ இருக்கிற செலவுக்கு அவன் செலவழிப்பினோம். உடுப்பு வாங்கணுமா, ஓகே, சாப்பிடணுமா, நீண்ட லாங் டேர்மான ஒரு இம்பேக்டை காண முடியாது சும்மா காசு அனுப்புறதுனால. உண்மைதான். ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்து எப்படி, நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி எங்களோட அம்மா அப்பா விட்டு தெரிந்தானே ஜாஃப்னா பேரண்ட்ஸ், படிப்பு தான் முக்கியம். அதுக்கு பிறகு அப்போ நான் யோசிச்சேன், நாங்கள் உங்களுக்கு ஒரு எஜுகேஷனை நாங்கள் கொடுத்தா அவங்களாவே தாங்களே நல்ல ஒரு லாங் டைமான ஒரு நல்ல ஜாப்புக்கு போயும், அப்புறம் தாங்களே ஒரு நல்ல வாழ்க்கையை தேட முடியும். ஓகே, நாங்கள் ஒரே காசு அனுப்பி கஷ்டப்படுறாங்கன்ட்டு என்றதை விட அவங்க ஒரு நீண்ட காலத்துக்கு நல்ல வேலையில் இருக்க முடியுமா இருந்தால் ஓகே, நாங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லை, ஆல் த டைம் நடுவில் ஹெல்ப் பண்ண தேவையில்லை தான். அதுதான் எங்களுக்கு தோணுச்சு, வந்து படிப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிறாங்களுக்கு, அப்போ தாங்களே தங்களோட வாழ்க்கையை. ஓகே, அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் கதைச்சி யோசிச்சு, அதனால தான் கதைச்சு நான் யோசிச்சு போட்டு நாங்கள் ஏதாவது செய்யணும். எனக்கு ஒரு கில்ட் இருக்குது, நான் இப்படி நல்லா வந்துட்டேன், அவ்வளோ காணாதுன்ற மாதிரி இருந்தது எப்பயுமே. இது மட்டும் என்ன பிரயோசனம், நான் நல்லா வந்து என்ன பிரயோசனம்? உண்மைதான். எனக்கு என்னால் ஒரு கொஞ்சம் பேராவது பிரயோசனப்படணுமென்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இவருக்கு சொல்லுவேன், நாங்கள் 2 பேரும் போய் மாற்றணும், இவருக்கு எந்த நேரமும் உலகத்துக்கு சேவை செய்யணுமென்று தான் விருப்பம். அப்புறம் உலகத்தை விட்டுட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் நான் அங்கேருந்து வந்தனோ அங்கே ஹெல்ப் பண்ணுவோமான்னு கேட்க இவர் சொன்னா ஸ்ட்ரைட்டா ஓகே நான் போவோம், அவ்வளவே ஒன்று திருப்பி கூட கேட்கல, நாங்கள் போவோம் செய்வோம்ட்டு.
When she asked you to come to Sri Lanka to serve in North, what did you feel? I don't think she asked me, to be honest. Is that what you said? Yeah. It's asked in the sense we discussed. Okay. இவரும் காய்ச்சி கொண்டிருப்போம். Okay. I think we both had this idea for a long time, like in different ways. Okay. So I think Sagitha mentioned during COVID, we started having ideas. What can we do? You know, can we help send some technology there, or can we create some online education? Because that's what I was doing in my school at the time. We went online learning. And then after COVID, we just thought, well, if we go there, we can make a bigger impact. But there were still conversations where we said, are you sure about this? You know, what do you want to do? Yeah. But I was not hard to convince. I was ready. And I'd done 3 years of very kind of tough teaching in the UK, very hard work. And I was ready for something different in a different environment as well. So yeah, you don't have to drag me to Jaffna. I'm ready to go. Super. Right. அப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வர முடிவு எடுத்துட்டீங்க, அதுவும் ஜெஃப்னாவில் ஏதோ ஒன்று செய்ய போகிறோன்னு முடிவு எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன செய்கிறதா உத்தேசித்தீங்க? அங்கே ஒரு பிளானோட ஒரு ஸ்ரீலங்கன் ஆக்களை மீட் பண்ணி ஒரு 2 பேர் இருந்தவங்க அவங்களோட ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறதா வலிக்கிட்டுனாங்க. அப்போ அது இட் டென்ட் ஒர்க். ஸோ நாங்கள் இங்கே வந்தபோது ஒரு பிளானும் இல்லை. எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம், ஒரு கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற எஜுகேஷன் வைஸ் ஏதோ ஒன்று செய்யணும், அவ்வளோதான் எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ வந்த உடனே ஒரு கான்டாக்ட்ஸ் இல்லை. அப்போ 10 days ஆயிட்டு இவர் சொன்னார், யாராவது எங்கேயாவது போய் பார்ப்போம், என்னாவது செய்வோம். நாங்கள் ஒரு 13th of October, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்க ஒரு மண் சட்டிகளை மருதனா மடத்தில் இருக்கிற மண் சட்டிகளோட ஃபோட்டோவை யார் ஒருத்தரால் ப்ரொமோட் பண்ணியிருக்கு. அதை என் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருந்தது. அப்போ நான் என்னடா இந்த ஆள் ஜஃப்னாவில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறாருன்ட்டு. அப்போ நாங்கள் ஜஃப்னா பீப்புள் இங்கே தான் வந்திருக்கிறோம். அப்போ இவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடலுமா? அவர் தான் ஜெகனாருலையா. ஓகே. அப்போ நான் ஜெகனாருலையாட ஃபோன் நம்பரை சம்ஹவ் ஃபைன் பண்ணிட்டேன். இதுக்குள்ள ஃபோன் நம்பர் எடுத்துட்டு நான் ரேண்டமாக கால் பண்ணிச்சோன்னு, சரி நான் எங்கிட்ட தமிழாக்கள் தானே கைக்க போகிறாங்க, ஓகே ஜெகனாருலையாயும் எடுத்து ஹலோ இப்படி ஜெகனாருலையோட கதைக்கலாமா? எஸ் ஸ்பீக்கிங். இன்னும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஹாய் அந்த அதுக்கு நான் இங்கிலீஷில் கச்சோன்னு இப்படி நாங்கள் யூகேலேருந்து வந்திருக்கிறோம், என்ன செய்கிற எங்களுக்கு பிளான் இருக்குது, என்ன எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, நாங்களாம் ஒன்று உருவாக்குறது தான் பிளான் இருந்தது. ஓகே வந்து நாங்கள் ஒன்று உருவாக்க போகிறோம். ஜெகன் சொன்னார், ஓகே why don't you come, வீட்டை வாங்க ஒரு. அப்போ நாங்கள் 2 பேரும் காய்ச்சி கொண்டு அவர் சொன்னார், இன்னொரு ஆள் ஒரு ஐடியா வச்சிருக்கிறார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்களை ஹயர் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஐடியா வந்து இப்படி விஷயம், இவர் வந்து யூகேல தான் இருக்கிறார், இந்த ஃபவுண்டர் இங்கே வந்து செய்ய போகிறார், நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களான்னு. நான் சொன்னேன் ஓகே, நான் அவரோட கதைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆண்டு அவர் தான் பினாட்சினையா. ஓகே. அண்டு ஜெகனை மீட் பண்ணுறோம். பினாட்சினையாவோட நாங்கள் அண்டைக்கு இந்த ஜூமில் கதைச்சினாங்க. ஓகே. கழிச்சிட்டு அவர் சொன்னார், why don't we work together? நான் சொன்னேன் why not, பர்ஃபெக்ட். எங்களுக்கும் இதே விஷயம், எங்களுக்கு அகடமிக் சப்ஜெக்ட்ஸை விட இப்போ அதாவது சயின்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் அது எல்லாத்தையும் அந்த அகடமிக் சப்ஜெக்ட்ஸை விட வேறு ஏதாவது செய்யணும் மட்டும் தான் எப்பயுமே விரும்ப. அவர் சொல்ல இது பர்ஃபெக்ட் தோணுச்சு. பிறகு அப்படியே சொல்லி அதான் அந்த ப்ராஜெக்ட் தான் இந்த ஃபிளாக் ஃபோரம். அப்போ ஃபிளாக் ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் இருக்கிறீங்க, அதோட வளர்ச்சி அதோட பயணங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? கட்டாயம். ஸோ தொடக்கத்தில் நாங்கள் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ணாங்க. அப்போ பிள்ளைகள் எப்படி எடுக்க போகிறோம், பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி ஹயர் பண்ண போகிறோம்ன்றலாம் தெரியாது. அப்போ எங்களுக்கு யாரும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஹிஸ்ட்ரியும் இல்லை எங்கள்கிட்ட. சின்னையாட்ட நிறைய கனெக்ஷன் இருந்தது, அதனால நிறைய டோனர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, பில்டிங் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு ஆக்களோட ரீச்சுக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹயர் பண்ணுறது தொடக்கத்தில் கஷ்டமாக இருந்தது, ஏண்டா தெரியாது ஒருத்தருக்கு.
அப்படியே ஏதோ கனெக்ஷன்ஸ் மூலமாக 28 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 28 பார்ட்டிசிபென்ட்ஸும் 1-2 பேர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி அவ்வளோ பேரும் ஒரு வருஷம் இருந்து எங்களோட படித்தாங்க. அது நான் அந்த ரிட்டென்ஷன் ரேட் வந்து ஒரு சக்ஸஸ் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் ஏதோ சரியாக செய்யணும் தான் இருக்கிறதுக்கும் பழகிறதுக்கும். அப்போ இங்கிலீஷ் எல்லாம் அவங்க சரியான நல்ல இம்ப்ரூவ் பண்ணின ஒரு மூமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துனாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நான் யாரோடையும் காய்க்க மாட்டோம் இப்படியே இருந்தாங்க. பிறகு அவங்களோட கான்ஃபிடென்ஸை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணி எல்லாரும் இட்ஸ் எ டீம் ஒர்க், எல்லாருமே ஹெல்ப் பண்ணி அவங்க நல்லா வர்றது நினச்சி நான் சரியான சந்தோஷப்பட்டேன். நான் உங்களோட ஃபிளாக் ஃபோரம் ஃபவுண்ட் பண்ண டேட்ல இருந்து நாங்களும் இருக்கிறோம். உங்களோட ஓப்பனிங் செரிமனி கூட வந்து நாங்கள் எங்களோட டீம் தான் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அதை கொண்டு போனது. மறக்கையில் அது ஒரு நினைவாக இருக்குது. என்னடா ஒரு கொஞ்ச நாளில் தொடங்கி அதோட சக்ஸஸை பார்க்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருந்தது. வேறு நீங்கள் சொன்ன மாதிரி சயின்ஸ் மேத்ஸ் படிப்பிக்கையில் ஒரு சாஃப்ட் ஸ்கில், எப்படி கம்யூனிட்டியோட என்கேஜ் ஆகிறது, எப்படி நல்ல விஷயங்களை செய்கிறது, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணுறதுன்ற மாதிரியான எங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வடிவாக செய்ததை நான் விட்னஸ் பண்ணேன்னு பார்த்தேன். அதே நேரம் சுபா மிஸ்ஸும் எங்களுக்கு கூட அதை எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர். ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை ஃப்ளாக் ஃபோரமிலேருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அலெக்ஸ், how do you feel about the journey of the flag forum? It's been an amazing journey, I think. We could not have imagined, like when we were thinking about coming, that this amazing organization would kind of come to us. And I think Sagitha mentioned we had a small batch last year, but this year we have nearly 55 participants. And we've met amazing people. You mentioned Bernard Janaya, Suba, all of our colleagues, and these are local people who are developing themselves as well. So it's been really amazing, and as well as that, we've had some incredible kind of supporters. So normally kind of people who are Bernard or Suba or someone related like Jekan has brought to us. So we had Thea, we had a number of inspiring people, Raj and Bala. This week we have Raj Kulasingam. Yeah, so another amazing personality. So we've learned so much from all of these people. Super. And And have you seen any success stories from your students? Yeah, definitely. I mean, we had students last year go on to university, English-speaking courses. We had some go straight into work. Others have stayed in Jaffna and they're looking for jobs, or they're working kind of part-time or casual work. Okay. But we always get feedback from people. They said, we met a Flag Forum participant, and they let us know whether they're speaking English and whether their confidence is there. So I think every student we've had has had small success in some way. But it's very early to say, about a story, because we're setting them up for life. Yeah. So what they do with these soft skills, it might take 5-10 years to show completely. So in 10 years, I'll answer that question. But if you meet one of our participants today, I'm sure they will be confident to speak. They'll speak a bit of English. Some of them will speak fluent English, and they'll be happy. I think they'll be happy. Yeah. We could see the result of the Flag Forum on that event. The Graduation event. So when we edit the videos, I could realize that impact of your service. After 1.5 years, you spend your time in Sri Lanka and most of the time in Jaffna. Now you are planning to go back to UK to start your new life or new journey. What do you feel? Yeah, I'm definitely feeling mixed emotions.
like it's exciting in one way because I've developed a lot here. I've managed people. I've worked in a kind of startup environment. Okay. So I'm really excited to see what I can do with those skills. But I'm also nervous, uncertain, and I will miss lots of things about Jaffna because it's a very simple life compared to London. Okay. You know, I'll even miss the food, I'll miss the nature. You know, in the morning, I'll miss cracking a coconut, making summer Porsche, you know, simple things. And in the UK, everything is more processed and convenient when actually sometimes you need to work to get something, you know. I think you get reward when you put the effort in. But, you know, you have to be adaptable in life. So we're going to see how things go and maybe we'll come back again one day. Sure. So you're going to miss a lot. Yeah, I'm going to miss a lot of things. We're both going to miss. முக்கியமா சாம போஷா மிஸ் பண்ணுவேற. So you know how to scrape the coconut and other things, no? Scrape the coconut. We wash our clothes by hand. You know, Sangeeta always sweeps the floor every morning because Jaffna is so dusty. So we have these like small routines, but it's good for your mental health, you know. And it's a more simple life. We cycle to work on a bicycle. It's just 10 minutes. That's really nice because in the UK I was traveling 45 minutes on a train and it was busy. You had Paddington Station and I will see maybe 1,000 people in one morning. Here I'll see same people every time, the same people. Right, சுஜிதா நீங்க சொல்லுங்க. உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கிறேன், ரோட்டால் அப்படியே நடந்து போய் ஒரு வட்டத்தை டீம் அடிச்சு கொண்டு நல்லா அவங்களோட அவர் சொல்கிற நல்லா தன் லைஃப்பை என்ஜாய் பண்ணாண்டு. நீங்கள் எப்படி இருந்துச்சு நீங்கள் இருந்த 2 வருஷமும்? 1.5 வருஷமா 2 வருஷம்? அழகான வருஷங்கள் 2. நான் வாழ்க்கையில் மறப்பேன்னு நான் நினைக்கல. அவ்வளோ வடிவான வருஷங்கள். காலம் எழும்புறது சொன்னேன், இவர் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வார், டீ செய்வார், நான் ஸ்வீப் பண்ணி போட்டு இந்த சிம்பிளான ஒரு லைஃப். விண்டோவை திறந்தா அந்த குருவி சத்தம் எல்லாம் கேட்கும், பியூட்டிஃபுல் சன்ரைஸ் இருக்கும், தென்னை மரங்கள் தெரியும். அதுலேயே ஒரு 15-20 மினிட்ஸ் அதுலேயே எனக்கு போகும். சும்மா பார்த்து கொண்டிருப்பேன். இதெல்லாம் ஒரு ஐம் லக்கி என்று நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணுறேன். நான் திறந்துட்டு இப்படியே பியூட்டிஃபுல்லாக அமைதியான இடம் நாங்கள் இருக்கிறது. நல்லூரில் தான் கொஞ்சம் சரியான அமைதியான இடம். அப்போ எவ்ரி மார்னிங் அதை செய்யக்கு எனக்கு அங்கே யூகேல எனக்கு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறது என்னென்னா, காலம் எழும்பேக்கே இருட்டாக இருக்கும், வேலையால் வரைக்கும் இருட்டாக இருக்கும். இப்படியே ஒரு 4-5 மாதம் இருட்டிலேயே போயிடும். அது நான் இங்கே பிறந்தனால என்னமோ எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கிறது. அது இங்கே அதை நான் சரியாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். அந்த இந்த 2 வருஷமும் அந்த மார்னிங்ஸ் எனக்கு சரியான. இப்போ வந்து சைக்கிள் எடுத்து 2 பேருமே சைக்கிளில் வேலைக்கு போவோம். ஒரு 5-10 மினிட்ஸ் பார்த்தாக்களே எவ்ரிடே பார்ப்போம், ஹாய் சொல்லுவோம். அங்கிள் மாதிரி இப்படியே நிற்பேன் காலையில், யூனோ அவங்க ரோட்டில் நிற்பாங்கன்னா ஹாய் அங்கிள் என்னட்டு போகிறது அவைக்கும் சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த கம்யூனிட்டி ஃபீல் வந்து இங்கே சரியான நல்லா இருக்கும் எனக்கு காலமே. இப்போ 2 வருஷம் அப்படியே நல்ல 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 பிள்ளைகள், நல்ல ஆட்கள், எங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆகட்டும். நாங்கள் ஒர்க் பண்ண நான் எவ்ரிடே ஒர்க்குக்கு போய் என்னை கொலீக்ஸை பார்க்காம இருக்க முடியாது. அன்றைக்கு இது ஒரு வேலை இருந்தது ஜிஎஸ்கிட்ட. அப்போ ஏர்லி மார்னிங் போகும். நான் சொல்கிறேன், ஐயோ நிறைய வேலை இருக்கு, ஆனால் என்னை கொலீக்ஸை பார்க்காம போகலாது. நான் போய் பார்த்துட்டு தான் ஜிஎஸ்கிட்ட போவோம். அப்படி ஐ மெட் வண்டர்ஃபுல் பீப்புள் ஹியர். எனக்கு அவ்வளோ நல்ல ஆட்கள், நல்ல மனுஷரை நாங்கள் நிறைய பார்த்துறான். அதை நினச்சி நாங்கள் லக்கி என்று நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறது, இங்கே இருந்த 2 வருஷம். ஸோ மறக்க முடியாது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். சரி, நீங்கள் யூகேலேருந்து வந்தோம், ஃபன் எடுத்தோம், டோர்னமெண்ட் இல்லாமல் வந்தோம், ஒரு இம்பேக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணோம், திருப்பி போகிறோம். ஏன் நீங்கள் போகிறீங்க? எங்களோட ஃபேமிலிஸுக்காக. எங்களோட ஃபேமிலிஸ் வந்து என் அம்மா அப்பா அக்கா அங்கே இருக்கிறாங்க. இவரோட அம்மா அப்பா
தாத்தா பாட்டி அண்ணா தம்பி எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க இல்லாமல் நாங்கள் அவை இல்லாமல் இருக்கிறது கஷ்டம்ன்றது இல்லை, ஒரு விதத்தில் கஷ்டம். நாங்கள் அவையோடு இருந்தால் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே என்று நாங்கள் நிற்கக்கூடாது வாழ்க்கையில். ஐயோ அவையோடு இருக்காமல் மிஸ் பண்ணிட்டோமே என்று நிற்கக்கூடாது. என் அம்மா அப்பா இருக்கட்டும், அதுக்காக தான் எங்களோட ஃபேமிலிஸோடு நாங்கள் இருக்கிறதுக்காக தான் போகிறோம். ஓகே ஓகே. அப்போ அங்கே போய் என்ன செய்ய போகிறீங்க? நான் ஒரு ஒர்க் கொண்டு இன்டர்வியூ செய்து கொண்டு இருக்கிறோம். பாசிபிளி கெட் அ ஜாப் பார்ட் டைமாக ஒரு என்டர்ப்ரினர்ஷிப், ஒரு எஜுகேஷன் என்டர்ப்ரினர்ஷிப் ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 2 வருஷம் படிப்பிச்சதில் நீங்கள் மறக்க முடியாத நினைவுகள் இல்லாட்டி மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா என்னத்தை சொல்லுவீங்க? எவ்ரிடே ஃப்ளாக் ஃபோரம்க்கு என்டர் பண்ணி என் கொலீக்ஸை பார்க்குறது, என் பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்க்குறது, அதைத்தான் என்னால் மறக்க முடியாது. பியூட்டிஃபுல் ஃபேஸஸ் எவ்ரிடே, எல்லாரும் ஸ்மைல் பண்ணிக்கொண்டு, எல்லாருக்கும் தே ஹாவ் அ பேக்கேஜ். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும், இதில் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ஆனால் அந்த மோமெண்ட்டில் எல்லாருமே எல்லாத்தையும் மறந்துட்டு கொலீக்ஸ் எல்லாரும் ஓகே ஃப்ளாக் ஃபார்முக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், பார்ட்டிசிபெண்ட்ஸ் எங்களுக்கு அதுதான் அவங்க தான் இது. அதே மாதிரி அவங்களும் அப்போ அந்த மூமெண்ட்ஸ் மறக்க முடியாத இதுண்டு. ஓகே. ஸோ ஒரு புலம்பெயர்ந்து போய் அங்கேருந்து திருப்பி இங்கே ஏதாவது செய்யணுமென்று யோசிக்கிற ஆக்களில் கொஞ்சம் பேர், அதில் நீங்கள் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணுமென்று வந்திருந்த ஒரு ஹெட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஒரு விழாத்துக்கு செய்ததுக்கு உங்கள் 2 பேருக்கும். தொடர்ச்சியாக உங்களுடைய பயணங்கள் எங்களோட நாட்டுக்கு தேவை. தனியாக வந்துட்டு போன இல்லாமல் திருப்பியும் ஒருக்கா வரலாம். அந்த டைம் உங்களை இதே சமூகம் உங்களை அரவணைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது இப்போ உங்களை மாதிரி இருக்கிற மற்ற ஆட்கள், உங்களை போலேயே உங்களோட பேட்சில் உங்களோட படித்தாக்கள் எல்லாம் இருப்பினம், யூகேயில் வேறு நாட்டில் யூரோப்பில் எல்லா இடம் இருப்பினம். அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருப்போம், வருஷம் முழுக்க ஒர்க் பண்ண போகிறோம், வாழ்க்கை முழுக்க. ஒரு வருஷமோ இல்லாட்டி அதை விட குறைஞ்ச நாளோ இது பரவாயில்ல, ஒரு நாளுண்டாலும் பரவாயில்ல. காசு கொடுத்து கெடுக்காம யங் பிள்ளையில எம்பவர் பண்ணுங்க. எந்த நாட்டில் இருந்தால் தான், இந்த நாட்டில் இருந்தால் தான் முன்னேற்றம், அந்த நாட்டில் இருந்தால் தான் முன்னேற்றம்ன்றதை விட எங்கே இருந்தாலும் அந்த நல்ல எண்ணங்கள் இதுகள் இருந்தால் நல்லா வரலாம் என்று நீங்கள் எம்பவர் பண்ணணும். இப்போ ரோட்டில் குப்பை இருந்தால் நீங்கள் பொறுக்கினா அவையும் பார்த்துட்டு பொறுக்குவாங்க. அதே மாதிரி நீங்களும் அதை எம்பவர் பண்ணி ஒரு சின்னனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இருக்கிற சேரிட்டிஸ், நடக்கிற சேரிட்டிஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரியான எம்பவர் பண்ணுங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் அந்த நேரம் ஃப்ளாக் ஃபோரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்பேஸை தந்தது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு. உங்களை மாதிரி வேறு ஆக்கள் வரணுமெண்டா அதுக்கு ஃப்ளாக் ஃபோரம் இடம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணுமா? அப்சல்யூட்லி, கட்டாயம் ஃப்ளாக் ஃபோரமில் நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு யோகா டீச்சர் இருக்கிறா. ஆக்சுவலி ஆனந்தன் டாட்டர், அவள் இந்தோனேசியாவில் யோகா டீச்சராக இருக்கிறா, ஜெர்மனில் இருந்தவா. அவள் இங்கே சொன்னால் நான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் யோகா செய்யணும். எஸ், ஆஃப்கோர்ஸ். அப்போ எப்பயுமே ஃப்ளாக் ஃபோரம் அங்கேருந்து வர்றாக்களுக்கு ரெடியாக இருக்குது. என்ன நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கராக நீங்கள் படித்த விஷயத்தை அவைக்கும் சொல்லி அவைய எம்பவர் பண்ணலாம். அதுதான் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். Alex, as a foreigner, you came and serve our people. Yeah. What do you say about our Tamil people who are abroad in the all part of the countries? You want to say anything? Yeah, definitely. I mean, there's so many opportunities in Jaffna. At the moment, it's like a growing place. And I think there's roughly 2 million Tamil people in all different parts of the world, outside of Sri Lanka, so Australia, Canada, Europe. Sri Lankan Tamils. Sri Lankan Tamils, and there's so many opportunities for those people here. And if they come, then they may not get the financial reward, but they will change their life and they will learn a lot, I think, because Sri Lanka has a kind of
a lack of skilled people at the moment, although it has lots of opportunities. So you suddenly become a very valuable person, and that can give you lots of responsibilities. It can give you lots of opportunities to do something different. Okay. So it's a case of taking a risk, you know. And people talk about the weather. People talk about, you know, the traffic or lots of things, but it's very possible to live here comfortably. Okay. You know, it's kind of untouched by globalization a little bit. So all the inflation, I know recently there was inflation, but relatively Jaffna is cheap to live in on the world perspective. So it's a place to come and take a couple of years to do something different and make a real difference to people who need it. So that would be my message to all those people out there, people like Sagitha, who can come and do some good work. I'm proud of you, Alex, for your dedication and commitment for our community. Really appreciate your all the efforts. சுஜிதா, நீங்கள் வேறு எதுவும் கதைக்கணும்னு யோசிக்கிறீங்களோ? நாங்கள் அங்கிருந்து கொண்டு ஐயோ நாங்கள் இது செய்யணும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் தொடக்கம் என் ஃபேமிலிஸ் தொடக்கம் நாங்கள் ஊருக்கு ஏதாவது செய்யணும். நான் சொல்லுவேன், அங்கே இருந்து கொண்டு திங்க் பண்ணுறதை விட நாங்கள் ஒரு பிளானும் இல்லாமல் வந்தனாங்க. இங்கே வந்தோடனே உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். உங்களுக்கு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்களோட இன்ட்ரெஸ்டிலேயே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சம்மர் ஹாலிடேயாக இருக்கட்டும் வந்து இது ஹெல்ப் பண்ணினா நாங்கள் மட்டும் நல்லா இருக்கிறத விட எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நாங்கள் அங்கே போயிட்டு உடனே அது எங்களோட லைஃப் அப்படி நாங்கள் ஒரு தரையும் பிழை இல்லை. எங்களோட லைஃப் அப்படி வைக்க போகணும், எழும்போணும், சாப்பிடணும், எல்லாம் நாங்கண்டே போயிடுது. அப்படித்தான் எங்களோட லைஃப் டிசைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதில் ஒரு பிரேக் எடுத்து திங்க் பண்ணலாம். எங்கடா எல்லாருக்குமே மனுஷருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைகள் இருக்கு. அந்த ஆசையை இங்கே வந்தால் நிறைவேறும், கட்டாயம் நிறைவேறும். ஸோ எங்களுக்கு உண்மையாக சுஜிதாவையும் அலெக்ஸுக்கும் ஒரு ஃபேவல் செய்யணும், ஃபோட்டோகிராஃப் எடுக்க வரையிலுமாண்டு தான் சுபா ஃப்ரான்சிஸ் கேட்டவ. அப்போ நான் சொன்னேன் ஓகே நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் சுஜிதாவையும் அலெக்ஸையும் இங்கே ஒருக்க நான் கூப்பிடி இன்டர்வியூ செய்யணும். ஏனண்டா இங்கே பிறந்து அங்கே போய் திருப்பி எங்களோட நாட்டுக்கு எங்களோட கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணணுமென்று 2 பேரும் வந்து இங்கே செய்து நான் எங்களோட கண்ணூடாகவே பார்த்தேன். நான் அதில் சரியான சந்தோஷம். அதால் உங்களை கூப்பிட்டு நான் ஒரு இன்டர்வியூ செய்யணுமென்றே விரும்பினேன். இது ஒரு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொடக்டாக இருக்கும் காலத்துக்கு. உங்களோட சேவைக்கு நாங்கள் ஹெட்ஸ் ஆஃப் டு யூ. உங்களோட சேவை அளப்பெரியது எங்களோட தேசத்துக்கு. அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிறாக்களை இங்கே கூட்டிகிட்டு வாங்கோ. அது மாதிரி எங்களோட ஆடியன்ஸுக்கு சொல்கிறது, எங்களோட 3வது ஜென்ரேஷன் 4வது ஜென்ரேஷன் வரப்போகுது. உங்களோட பிள்ளைகளை இங்கே அனுப்புங்கோ. ஏதோ ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டோ கம்யூனிட்டி சர்வீஸுக்கு ஏதோ அது ஒன்று செய்யலாம். அப்படி வரும்போது அவைகளுக்கும் எங்களுக்குமான கனெக்ஷன் கூடும். அப்படியான ஆட்களை நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கும் தயாராக இருக்கிறோம்ன்றதை இந்த முன்னிலையில் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். மிக்க நன்றிகள் இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்காக உங்களோட டைம் ஒதுக்கி இன்டர்வியூ தந்ததுக்கு. Thank you so much, Alex, for come and give an interview for us. Thank you so much. It's a pleasure. Thank you so much, Virishan. Nandri. Right. So one question I missed that. So you just written in the Google review as a 5-star and put some words. Why did you put that message in the Google? Well, obviously the podcast hadn't happened, but you guys have helped us a lot over the last year, obviously mainly through Suba, and it's helped us develop, because some of your videos have gone, you know, semi-viral, thousands of views, and I think you guys are very charitable, very happy to help small organizations doing good work. So I just wanted to recognize that. And thank you so much, because SaHo has been an amazing supporter of the Flag Forum. Thank you. Amazing. Thank you, Amazing. SaHo Creations
எந்த ஒரு ப்ராஃபிட் எண்ணமும் இல்லாமல் தான் தொடங்கினது. சரியா நான் சொல்கிறது? அந்த இன்டென்ஷன்ஸ் தான் எல்லாத்துக்குமே ரீசன், நல்ல சக்ஸஸுக்கு ரீசன் என்று நான் நினைக்கிறேன். எதுவுமே எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் வேணும்ன்றதை விட நல்ல ஒரு இன்டென்ஷன்ஸ் தான் இந்த நிலைமைக்கு SaHo கிரியேஷன்ஸ் வந்ததுக்கு ரீசன். நீங்கள் இப்பயும் எல்லாருக்கும் சரி தான் செய்கிறீங்க, எல்லாருக்கும் அதான் டெஃபினெட்லி கட்டாயம். ஆனால் அந்த இன்டென்ஷன்ஸ் வந்து நல்ல இன்டென்ஷன். அதால தான் எங்களோட சோஷியல் என்டர்பிரைஸ் சம்திங். அப்சல்யூட்லி. அம்மா ஒரே சொல்லுவா, நல்ல எண்ணம் சிந்தனை இருந்தால் நல்லா வரலாம், எங்கே போனாலும் நல்லா வரலாம். ஓகே, மனமார்ந்த நன்றிகள், உங்களுடைய சேவைக்கு பாராட்டுகள்.